பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லோ அண்ட் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் காட்ஸ் அன்கண்டிஷனல் லவ் பத்தி பார்த்தோம். தேவனுடைய நிபந்தனை அற்ற அன்பு அண்ட் த கிரேட்டஸ்ட் லவ் ஆஃப் ஆல், எல்லாவற்றிலும் மேலான அன்பை பார்த்தோம். லவ் தட் நெவர் ஃபெயில்ஸ், ஒருபோதும் தோல்வி அடையாத அன்பை பார்த்தோம். அண்ட் தென் லவ் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் சொல்லி பார்த்தோம். லவ் யுவர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் பார்த்தோம். சோ இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் the power of forgiving love, மன்னிக்கும் அன்பின் வல்லமை. வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் இரக்கமாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். சோ இந்த வசனம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், ஒருவருக்கொருவர் இரக்கமாயும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல, என்ன மன்னித்தது போல நாமளும் என்ன பண்ணணும்? ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். சோ மன்னிப்பதனால என்ன கிடைக்குது? So what is the power of forgiving love? First of all, மன்னிப்பு நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்குது. நமக்கு யாராவது தீங்கு செஞ்சிருந்தா, கோபமா இருந்திருப்போம், கசப்பா இருந்திருப்போம். சோ கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முகத்திலேயே தெரியும், அந்த சாந்த குணம் அந்த முகத்திலேயே தெரியும். உங்களை பார்த்தாலே ஒரு பிளசன்ட் லுக் இருக்கும். பட் நமக்குள்ள இந்த மாதிரி கசப்புகளும் கோபங்களும் வைத்து கொண்டிருந்தா நம்ம முகமே மாறி போயிடும். சோ அதுல இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த மன்னித்தா நம்மளுடைய இதயத்துல ஒரு விடுதலை கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மன்னிக்கும் அன்பு நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, இயேசுவின் வாழ்க்கையை பிரதிபலிக்க செய்கிறது. சோ லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில தொங்கும் போது தன்னை அடித்தவர்களையும் தன்னை குத்தினவர்களையும் பார்த்து சொல்லுகிறார், பிதாவே, இவர்கள் செய்தது என்னதுன்னு அவங்களுக்கு தெரியாம இதை செய்துட்டாங்க, உங்களை மன்னியுங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். சோ நாமளும் அப்படியாய் மற்றவர்களுக்காக மன்னித்து பரிந்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய லைஃப நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். சோ அவருடைய லைஃப ரிஃப்ளெக்ட் பண்றதுதான் நம்மளுடைய பெரிதான கடமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட லைஃப ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு தான் நாம இந்த வாழ்க்கையை எடுத்திருக்கிறோம். சோ நம்மளுடைய பெரிதான கடமை என்னவென்றால் இயேசுவோட வாழ்க்கை, இயேசுவோட குணாதிசயங்களை ரிஃப்ளெக்ட் பண்றதுதான். அண்ட் நெக்ஸ்ட் மன்னிப்பு உறவுகளை மீட்டெடுக்கிறதா இருக்குது. சோ நம்ம அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போட்டிருப்பாங்க, பிரிந்து இருந்திருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், செலிப்ரேஷன் சொல்லி இன்விடேஷன் கொடுக்கும் போதுதான் அந்த சொந்தங்கள் எல்லாம் சேர்க்கிறதுக்கு ஒரு தருணமா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. சோ இந்த காலத்துல சொந்த பந்தங்களே நமக்கு எல்லாம் கிடையாது இல்லையா? ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மி. நம்ம பெற்ற பிள்ளைகளோட டைம் செலவு பண்றதுக்கே நமக்கு நேரம் இல்லை. சோ அப்படியான ஒரு மெக்கானிக்கல் லைஃப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே சமயத்துல இந்த உடைந்த உறவுகள் எல்லாம் கூட நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாதபடிக்கு இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார், உங்களோட மன்னிப்புங்கிறது உங்களுடைய உடைந்த உறவுகளை மீட்டெடுக்கிறதா இருக்கிறது, அவங்களோட மறுபடியும் ஒரு ரீகன்சைல் பண்றதுக்கு ஒரு சான்ஸா இருக்கிறது மன்னிப்பு. அண்ட் நெக்ஸ்ட் மன்னிப்பு பலவீனம் அல்ல, அது ஒரு வீக்னஸ் கிடையாது. மன்னிக்கிறது ஒரு வீக்னஸா நிறைய பேர் நினைப்போம். சோ என்ன கஷ்டப்படுத்திட்டான், என் வாழ்க்கையை அழிச்சிட்டான், பிள்ளைசோமிய கட்டு மந்திர கட்டுகள் சொல்லி என் மேல நிறைய மந்திரங்களை ஏவி என்ன வாழ்க்கையை அழிச்சிட்டான், அவனை நான் மன்னிக்க மாட்டேன், நான் எப்படி மன்னிப்பேன்னு நினைக்கிறது நியாயமான ஒரு விஷயம்தான் இல்லையா? அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஆண்டவர் டேக்கிள் பண்ணி அவங்களை மன்னிக்கலாம்னு சொல்லுகிறாரு பாருங்க. ரோமர் 12வது அதிகாரம் 19 21வது வசனத்தில் வாசிப்போம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ நாம என்ன பண்ணக்கூடாது? பழி வாங்கணும்னு, அவங்க நமக்கு செஞ்ச தீமைக்காக நாம பழி வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அகைன்ஸ்டா திருப்பி
அவங்க செய்ததை விட அதிகமா நாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சத்துருக்கள் பசியா இருந்தா என்ன செய்யணுமோ அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அவங்க தாகமா இருந்தா பானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்படி செய்கிறதுனால அவன் தலையின் மேல் அக்கினி தழல்களை சேர்ப்பாய். அக்கினி தழல்களை குவிப்பது என்றால் என்ன? சோ இட் கிவ்ஸ் கில்ட்டி கான்சியஸ்னஸ் ஃபார் தெம். இல்லையா? நாம நமக்கு தீமை செய்திருக்கிறாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நாமளும் பதிலுக்கு பதில் அவங்களுக்கு தீமை செய்வோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துதான் நல்லா சண்டை போடலாம். சில பேருக்குலாம் சண்டை போடுறதுனாலே அவ்வளவு சந்தோஷம். சோ சண்டை அவங்க ஏத்தி விட்டு நம்மள சண்டை போட வைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சோ நாம என்ன பண்ண போறோம்? ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவங்களுக்கு கொடுத்து அவர்களுக்குள்ள ஏமாற்றத்தை கொண்டு வருகிறோம். சோ அந்த ஏமாற்றம் அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் கொடுக்குது. சோ நம்ம இவ்வளவு தீமை பண்ணோமே, நம்மள இவ்வளவு மன்னிக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் வருது. சோ இது ஃபர்ஸ்ட் வே. சோ இதுலயும் அவங்க திருந்தல, அவங்க மனம் மாறலைன்னா லீவ் இட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அவங்க மனம் மாறல, இன்னமும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தீமையை செய்யணும்னு தான் நினைக்கிறாங்கன்னா பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா. பழி வாங்குவார், அவரே செய்திருவார்கள் எல்லாவற்றையும். சோ நாம என்ன செய்யணும்? தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அவங்க நமக்கு தீமை செய்தாலும் நம்ம நன்மை செய்யறதுனால, நம்ம அவர்களுக்கு செய்கிற நன்மையினால அதை வெல்லணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனோடு மட்டுமல்லாம நாம நம்மளுடைய வாழ்க்கையின் கோலை நோக்கி போயிட்டு நம்ம வாழ்க்கையில ஜெயித்து காட்டணும். அந்த ஜெயிப்பு அவர்கள் எல்லாவற்றையும் மனமாற செய்யும் அப்படின்னு ஆண்டவர் நம்மள சொல்லியிருக்கிறாரு. தீமைய நன்மையினால வெல்லுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா. சோ தீமையை நன்மையினால நாம வெல்லுவோம். சத்துருக்கள் நமக்கு எதிர்ப்பாய் நின்று நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருந்திருக்கலாம். நாம எப்படி இந்த உலகத்துல வாழ போறோம், எப்படி வெல்ல போறோம், அவங்க அழிஞ்சாதான் நாம வாழ முடியுமோ அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினைச்சு கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு அந்த நினைப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை மன்னியுங்கள். அந்த மன்னிக்கிறதோட வல்லமை என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு தீமையை நன்மையினால வெல்லுங்கள். ஜெபம் செய்வோமா? நீங்களே அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த பவர் ஆஃப் ஃபர்கிவிங் லவ்ன்ற டாபிக்ல ஆண்டவரே உங்க வசனங்களை தியானித்தோம் கர்த்தாவே. மன்னிக்கும் அன்பின் வல்லமை என்னன்னு சொல்லி பார்த்தோம் கர்த்தாவே. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பாமை துதிக்கிற அந்த மன்னிக்கிற வல்லமை எங்களுக்கு தாருங்க, அந்த மன்னிக்கிற அன்பை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. நீங்க சிலுவையில தொங்கும் போது கூட கர்த்தாவே அப்பா உங்களை குத்துனவர்களையும் அடித்தவர்களையும் ஆண்டவரே அவர்களுக்காக பரிந்து ஜெபிக்கிறவராய் மன்னிக்கிறவராய் இருந்தீங்க. அதே மன்னிப்பு எங்களுக்கு தருபடியாய் ஜெபிக்கிற நாங்களும் பிறருக்கு மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. உங்க உயர்ந்த குணத்தை நாங்க ரிஃப்ளெக்ட் பண்ண எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற அப்பாமை துதிக்கிற மனசுக்குள்ள கசப்புகளையும் கோபங்களையும் வைத்து கொண்டு இல்லாதபடிக்கு ஆண்டவரை ஒருவர் மன்னிக்க அவர்களுக்கு கிருபை தாருங்கப்பா. தீமையை நன்மையினால வெல்ல அப்பா உங்களுக்கு கிருபை தரும்படியாய் வல்லமை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை அனைத்து உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you all. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால்